நமச்சிவாய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு மார்கழி மாதம் 17வது நாள். இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய 17வது பாசுரம் என்ன, திருவம்பாவையினுடைய 17வது பதிகம் என்ன, அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம். முதல்ல திருப்பாவையினுடைய 17வது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொற் களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய். இது ஆண்டாள் நாச்சியார் அருளியிருக்கின்ற திருப்பாவையினுடைய 17வது பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அம்பரமே தண்ணீரேன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அம்பரம் அப்படின்னா ஆடை, தண்ணீர்னா நீர். ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவையும் பிறர் திருப்திப்படும் அளவிற்கு தர்மம் செய்கின்ற எங்கள் தலைவரான நந்தகோபரே, தாங்கள் எழுந்தருள வேண்டும். கொடி போன்ற இடைகளையுடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியான இளகிய மனம் கொண்ட யசோதையே, மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே, நீ எழ வேண்டும். விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனை நீ கண்விழிக்கச் செய்ய வேண்டும். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே, நீயும் உன் தம்பியும் உறக்கத்தில் இருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் கண்ணனை எழுப்புவதற்காக கண்ணனுடைய இல்லத்திற்கு சென்று பாடுவதாக ஆண்டாள் நாச்சியார் எழுதியிருக்கின்றார். இந்த திருப்பாவையிலே வாமன அவதாரத்தை தான் சிறப்பாக பாடியிருக்கின்றார். 3 பாசுரங்களிலே இந்த அவதாரத்தை சிறப்பித்திருக்கின்றார். வாமன அவதாரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஆணவத்தை அடக்குவது தான். அதனால் திருப்பாவை பாடுபவர்கள் முதலிலே தன்னுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் அறிவுறுத்துகின்றார். அடுத்ததாக திருவம்பாவையினுடைய 17வது பதிகம். முதல்ல பதிகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செங்கண் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாதோர் இன்பம் நம் பாலதாக கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்க ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ்ந்து பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோ ரெம்பாவாய். இது திருவம்பாவையினுடைய 17வது பதிகம். இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேன் சிந்தும் மலர்களை சூடிய கருங்கூந்தலை உடைய பெண்களே, செந்தாமரை கண்ணனான அந்த நாராயணன், பிரம்மா, பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம்முடைய தலைவனாகிய எம்பெருமான் சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறான். அவனது தாமரை போன்ற திருவடிகளாலே நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல இறங்கி வருகிறான். அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமானவனும் நமது தலைவனுமான அந்த சிவனை வணங்கி நலம் பெறும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையிலே பாய்ந்து நீராடி அவனுடைய தரிசனம் காண தயாராகவும் வாருங்கள் அப்படின்னு தோழிகளை எழுப்புறா போல மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலிலே எழுதியிருக்கின்றார். இறைவனை நாம் கோயிலுக்கு தேடி செல்ல வேண்டியதில்லை. அவனே வருகிறான், வீதி உலா வருகிறான். இப்போவு கூடவா நீ அவனை தரிசிக்க மாட்ட? சீக்கிரம் வா, எழுந்து வா அப்படின்னு எழுப்புறா போல இந்த பாடலிலே சொல்கின்றார் மாணிக்கவாசக பெருமான். இறைவன் எதிர்பார்க்கிறது உண்மையான பக்தி மட்டுமே அப்படிங்கிறது இந்த பாடல் மூலமாக மறைமுகமாக உணர்த்தும் கருத்து. இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.